அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இணையும் இரு இமயங்கள் இது குறித்த அந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த இந்த 13 ஆண்டு காலங்களாக சீமானவர்கள் முன்வைக்கக்கூடிய முதல் முழக்கமே என்ன அப்படின்னா, இந்த சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியெல்லாம் அரசியல் வந்துருச்சுன்னா தனித்து தான் களம் காண்போம் அப்படின்றதா தான் இருந்துட்டு இருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மனசில் சீமானவர்கள் ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காரு. ஏன்னா எவ்வளவோ தோல்விகளை சந்தித்தும் எவ்வளவோ கடுமையான நெருக்கடிகள்லையும் இந்த மாதிரி தனித்து ஒருத்தர் போட்டிடுறாரு அப்படின்னா இவர் தான் நம்மளுக்கு ஏற்ற ஒரு தலைவன் அப்படின்ற ஒரு ஆழமான கருத்து மக்கள் மனசுல இடம் பிடிச்ச ஒரு காரணம் தான் சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு ஆளுமை மிக்க தலைவனாக சீமானவர்கள் மாறி இருக்காரு. என்னதான் ஆட்சியில் திமுக கட்சி இருந்தாலுமே மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நாம் தமிழ் கட்சிக்கு தான் தன்னுடைய ஆதரவு கொடுத்து பொதுக்கூட்டங்களில் கூட்டமாக போய் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் பேச்சையும் சீமான் பேச்சையும் கேட்கறது மட்டும் இல்லாமல் சீமான் ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னாலே மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த அளவில் கூடி தமிழ்நாட்டிலேயே சீமான் ஒரு ஆளுமைமிக்க தலைவனாக இருக்கிறதுக்கு மக்கள் அதிக அளவில் உதவுறாங்க அப்படின்றதா நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா சீமானவர்கள் தனித்து நிற்கிற ஒரு காரணம் தான். இப்படி இருக்கும்போது நாம் தமிழ் கட்சிக்கும் பாமக கட்சிக்கும் ஒரு நல்ல நட்பு போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த நெய்வேலி விவகாரத்துல கூட பாமக கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸுக்கு சீமானவர்கள் குரல் கொடுத்ததும் அண்ணனை நீங்க விடுவிக்கல அப்படின்னா நிச்சயமாக நானும் அவரோட சேர்ந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால நீங்க வருங்காலத்துல கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விதான் இப்ப எல்லார் மனசுலயுமே போயிட்டு இருக்கு. இதை தான் பார்த்தீங்கன்னா தற்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமானிடம் ஒரு நெறியாளர் கேட்டிருக்காரு. அப்போ வருங்காலத்தில் கூட்டணியை நாங்கள் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும் அப்படின்னும் இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நேர்காணலில் நெறியாளர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாம் தமிழ் கட்சியை மட்டும் விமர்சனம் பண்ண மாட்டீங்களே, கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம அது சீமானவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு தான், இது குறித்து நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பகீர் தகவலை வெளியிட்டிருந்தாரு. சீமானவர்கள் அப்போ எல்லா பொதுக்கூட்டங்களும் சொல்ற மாதிரி உண்மையிலேயே எல்லா கட்சியில இருந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு அழைப்பு வந்துட்டு தான் இருக்கு அப்படின்றது இதில் இருந்தே தெரிய வருது. இதுக்கு நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூட்டணி வைக்கிறதுன்னு வந்துடுச்சு அப்படின்னா பாமக கட்சியோட வைக்கிறதுல எந்தவித தவறுமே இல்லை அப்படின்னும் அது ஒரு சாதிய கட்சியாக இருந்தாலும் கொள்கைகளில் நம்மளோட ரொம்பவே ஒத்து போவாங்க அப்படின்னு சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் அறிவுரையாகவே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சீமானவர்களுடைய விடாப்புடி காரணமாக தான் இவ்வளவு நடந்தும் கூட இன்னமும் கூட்டணி குறித்து பேசாமல் இருந்துட்டு இருக்காரு. மேலும் இனிமேலும் அப்படிதான் நிற்பேன் அப்படின்னு ஏற்கனவே செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமானவர்கள் சொல்லியிருக்காரு. தற்போது நிலவரப்படி 26 தேர்தல் வரைக்குமே கூட்டணின்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு தான் சீமானவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா வருங்காலத்தில் பாமக கட்சியும் நாம் தமிழ் கட்சியும் இணைஞ்சாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற கருத்து கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.